உடலின் புத்திசாலித்தனம் குறித்த பதிவில் அதை பற்றி விரிவாக பேசியிருக்கேன். நம்ம எல்லோருக்குமே அது தெரிஞ்ச விஷயந்தான். உடல் தன்னளவில் தனம் மிக்கது. அதே சமயம் அதை எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு அது உண்மையிலேயே பயன்படும். இப்போ ஒரு புண்ணு ஏற்பட்டது, அந்த புண்ணு தானாக ஹீல் ஆகுது. அது உடம்பு தன்னை டேக் கேர் பண்ணிக்கிற அதன் அடிப்படையில் நடைபெறுது. ஆனால் அதனால் நம்மளுக்கு என்ன பயன்? நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலை நம்மளுக்கு பிடிக்குமா, அது நம்மளுக்கு பயன்படுமா, இல்லை வேறு ஏதாவது முடிவு எடுக்கிறோம், புத்தகம் வாசிப்பது, எந்த உணவை உண்பது, இது போன்ற முடிவுகளை எடுப்பதற்கு அந்த முடிவுகளை தவறாக எடுத்தால் ஏதாவது நிகழுமா, இதெல்லாம் நம்ம எப்படி முடிவு செய்வது? அதெல்லாம் பெரும்பாலும் நம்ம மூளையை கொண்டு சிந்திச்சு தான் செயல்படுவோம். அதை அதுக்கும் உடலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்போது உடல் புத்திசாலித்தனம் நம்மளுக்கு ஏதாவது உண்மையிலேயே பயன் இருக்கா? இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக காலம் பார்த்திங்கன்னா 2 விதமான காலம் இருக்குது. ஒன்று, நாம் இயல்பாக எல்லோருமே குறிப்பிடும் காலம், இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுறேன், அடுத்த வாரம் திங்கட்கிழமை மத்தியானம் சாயந்தரம் 5 மணிக்கு சந்திக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது ஒரு உலகியல் ரீதியான ஒரு காலம். இன்னொரு காலம் இருக்குது, அது நாம் உணரும் காலம். அதை குரோனோஸ்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். ஒருக்கு காலம் மிகவும் மெதுவாக செல்லும், ஒருவருக்கு காலம் வேகமாக செல்லும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் டைப் ஏ பர்சனாலிட்டின்னெல்லாம். பொதுவாக டைப் ஏ பர்சனாலிட்டி ரொம்ப வேகமாக இருப்பாங்க, எல்லாத்தையும் வேகமாக செய்யணும், நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு உந்துதலோடு செயல்பட்டுருப்பாங்க. அதை நம்ம வேறு இன்னொரு கோணத்துலேயும் பார்க்கலாம். இப்போது உயிரினங்களில் நீண்ட காலம் வாழும் உயிரினங்களில் ஒன்று ஆமை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், ஆமை மிகவும் மெதுவாக செயல்படும் மிருகம். அதே மாதிரி ஒன்று இருக்குது, ஸ்லாத்துன்னு. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஜூட்டோப்பியான்னு ஒரு படம் இருக்குது, அதில் ஒரு ஸ்லாத் ஒரு சீனில் வரும். அந்த சீனை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அது ஸ்லாத்தை பற்றி. அவை மிக மிக மெதுவாக செயல்படும். நீங்கள் எக்கார்ட் டோலே கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அவர் அப்படியே ரொம்ப பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் செய்வார். ஸோ அதுதான் குரோனோஸ், நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோங்கிறது. அது ஒவ்வொருவருக்குமே வேறுபடும். இந்த புரிதல் நம்மளுக்கு மிகவும் முக்கியம். ஏன்னா நம்ம உலகத்தில் எல்லாரும் இயங்குனாலும் நாம் வெவ்வேறு விதத்தில் இயங்கிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி எல்லாருமே அவசரப்படுத்துகிறாங்க, வேகம், இன்னும் வேகமாக செய்ய பத்தாது அப்படின்ட்டு. அதன் அடிப்படையில் தான் நம்ம அறிவுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா முடிவுகளை வேகமாக எடுக்கணும். ஸ்லோவாக முடிவு எடுத்தால் நம்ம சோம்பேறி, சிந்திக்க தெரில அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த உலகம், இன்னும் வேகமாக போன்ட்டு. அப்படி வேகமாக எங்கே போகிறோன்னு எனக்கு தெரியல. எனக்கும் இந்த சிக்கல் இருந்தது. ஏன்னா இதெல்லாம் பற்றின எந்த புரிதலும் இல்லாமல் நானும் தலை வெட்டின கோழி மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் சமீப காலமாக தான் என்னுடைய ஆசிரியர்களெல்லாம் சந்தித்து தான் எனக்கு அப்புறம் தான் எனக்கு புரிதல் வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் கவனிச்சிருக்கலாம், நான் மிகவும் ஆழமாக சிந்திப்பவன், ஆழமாக செயல்படுபவன். எனக்கு எதையுமே மேலோட்டமாக செஞ்சால் பிடிக்காது. ஒரு சின்ன செயல்னாலும் ரொம்ப ஆழமாக அதை புரிந்து கொள்ள முயல்வேன், அதன்படி செயல்பட விரும்புவேன். அப்போ தான் அது முழுமையாக இருக்கும், நான் முழுமையாக ஒரு திருப்தியாக உணருவேன். அப்போது அதுதான் அந்த குரோனோஸுங்கிறது எனக்கு வித்தியாசமானது. நான் உணரும் காலம் மிகவும் வித்தியாசமானது. இப்போது நான் என்னுடைய துக்கத்தை நான் 40 வருடங்களுக்கு மேலாக சுமந்து தெரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். இதில் அர்த்தமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டு போயேன் அப்படின்லாம் சொல்ல முடியும். ஆனால் அதுதான் சொல்ல வரேன், நம்ம எப்படி அதை உணர்றோங்கிறது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டது. நம்முடைய மனம் செயல்படும் விதத்தை புரிந்து கொள்ளணும். ஸோ அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நான் சிந்தித்து செயல்படுவது கிடையாது, நான் உள்ளுணர்வு மூலமாக தான் செயல்படுவேன். எனக்கு உள்ளுணர்வு மூலமாக இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்னு தோணும். அப்புறம் சிந்தித்து அதை தர்க்க ரீதியாக செயல்படுத்துவேன். நான் இப்படி தான் வாழ்ந்து வந்திருக்கேன். ஆனால் இதை பற்றின ஒரு தெளிவு எனக்கு இல்லை. ஏன் இப்படி நடக்குது, எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு எனக்கு புரிதல் கிடையாது. அதுதான் சொல்ல வரேன், உடலுக்குன்னு ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. ஏன்னா உடல்
நீடித்து வாழணும்னு தான் விரும்பும். அப்படி அது நீடித்து வாழணும்னா அதோட தேவைகளை நம்ம கவனித்து பூர்த்தி செய்யணும். நம்ம இன்னைக்கு அதை கவனிக்கிறதே கிடையாது. உடம்பை மதிக்கிறதே கிடையாது. அதுவும் இந்திய மரபு வந்து உடம்பை புறக்கணிக்க தான் சொல்லுது. உடம்பை கடந்து போக சொல்லுது. ஏன்னா இந்தியர்களுக்கு காமத்தை குறித்து ஒரு ஆழமான பயம் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் மக்கள் தொகையை பற்றி நம்மளுக்கு தெரியும். இந்திய மரபை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம காமத்து மேலே ஒரு ஒரு ஆர்வமும் இருக்குது, ஈடுபாடும் இருக்குது. ஆனால் நம்ம காமத்தை அறிந்து கொள்ள முயன்றது கிடையாது. காமத்தை வந்து செயலில் தான் காட்டிக்கிட்டு இருக்கோம். அதுவும் எந்த புரிதலும் இல்லாமல், ஏன் என்னன்னு புரிதலே இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளோ மக்கள் தொகை. ஸோ அந்த ஒரு பயம் உள்ளூர இருக்குது நம்மளுக்கு. அதனாலே நம்ம உடம்பை மறுக்கிறோம். ஏன்னா உடம்பை நம்ம ஏற்றுக்கொண்டோ உடம்பை போஷிக்க தொடங்கினோன்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா உணர்ச்சிகளுக்கும் நம்ம மதிப்பு தரணும். இப்போ காமத்தையும் நம்ம மதிக்கணும், அதையும் வெளிப்படுத்தணும். அது இந்தியா இருக்கிற சூழலில் வெளிப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல. அதனால தான் வந்து குழந்தைகள் திருமணம், உடன்கட்டை ஏறுதல், இப்படியெல்லாம் நம்ம ஆளுக சிந்திச்சு செயல்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போது அது தனி மனிதர் தான் இப்போ கவனிக்கணும். நான் முதல்ல இருந்தே சொல்வது, தனி மனிதர்கள் தான் தங்கள் வாழ்க்கையை தீர்மானம் செய்யணும். சமூகம் வந்து கட்டுப்படுத்தக்கூடாது. அந்த சமூகத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபடுவது தான் உண்மையான ஞானம், விடுதலை, வீடு பேறு எல்லாமே. அப்போ நம்முடைய ஆழ்மனம் நம்முடைய உடலில் தான் இருக்குது. அப்போ நம்ம உடலை கவனிக்கும் போது நம்முடைய ஆழ்மனத்தையும் நம்ம கவனிக்க முடியும். நம்ம ஆழ்மனதுக்குள்ளே இருக்கிறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுள். நம்முடைய சுயம் அங்கே தான் இருக்குது. அப்போது நம்முடைய உடலை கவனித்து நம்முடைய ஆழ்மனதில் இருப்பதற்ற வெளியேற்ற கற்றுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை வந்து சிக்கலும் இல்லாமல் போயிடும். அப்போ அதை எப்படி செய்கிறது? அதை வெவ்வேறு விதங்களில் நான் விளக்க முயற்சிக்கிறேன். இப்போ என்னால் பல காணொலிகளையும் வெவ்வேறு விதங்களாக பேசியிருக்கேன். எல்லாத்தையும் தொகுத்து ஒட்டுமொத்தமான ஒரு புரிதலை கொடுக்குறேன். இப்போ இந்த படம் வந்து அதன் அடிப்படையில் உருவாகினது தான். இந்த படத்தில் இருக்கிற ஆமை வந்து உடலை குறிக்குது, ஆக்டோபஸ் வந்து மனதை குறிக்குது. இரண்டும் சேர்ந்தது தான் ஆமை. அப்போது அந்த ஆமை வந்து மெதுவாக இயங்குவது, உடல் மெதுவாக இயங்கும். அதே சமயம் அது வலுவானது, அதுக்கு தன்னை காத்து கொள்ளும் திறன் இருக்குது. ஐம்புலன்களுக்கு அடிப்படை வந்து உடல் தான். மாறாக மனம் வந்து மிகவும் மென்மையானது, நொய்மையானது, ஒரு இடத்துல நிலையாக நிற்காதது, வளவளா கொலகொலான் இருக்கும், தெளிவாக இருக்காது. ஒரே சமயத்தில் ஏகப்பட்டதை செய்ய முயலும். ஒரு திடமாக தெளிவாக இருக்காது எப்போவுமே. இப்போ இந்த இரண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை? அதை தான் இந்த படத்தில் வந்து நான் விளக்க முயற்சிச்சிருக்கேன். இதுதான் இந்த ஸ்டீஃபன் சிட்டியோட ஒரு மெயின் கேரக்டர். நான் அதை பற்றி விரிவான திட்டமெல்லாம் இருந்தது, பட் இப்போது டைவர்ட் ஆயிடுச்சு. பட் இதை புரிஞ்சு கொண்டால் நிறைய நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ உடல் மூலமாக நம்ம செயல்படுவதுன்னா என்ன? நம்ம பொதுவாக எப்படி முடிவு எடுப்போம்னா சிந்திச்சு முடிவு எடுப்போம். இப்போ என்ன சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது, திடீர்னு பசிக்குது, ஏதாவது சாப்பிட்லான்னா நம்ம எப்படி முடிவு எடுக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணுவீங்கன்னு யோசிங்க. சீரியஸாகவே தான் சொல்கிறேன், யோசிங்களேன். நானும் சொல்கிறேன் நான் என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணுவேன்ட்டு. நான் ஆர்டர் பண்ணேன்னா சூஷி ஆர்டர் பண்ணுவேன். ஏன்னா இப்போதைக்கு என்னோடய மூடுக்கு அது சாப்பிடும் போல் இருக்குது. அதை எப்படி முடிவு பண்ணுறேன்? நான் சொன்னேன் இல்லையா, மூடுக்கு அது சாப்பிடும் போல் இருக்குது. இது நான் சிந்திச்சு செஞ்சதா, சிந்திக்காமல் சொன்னதா? சிந்திச்சு செஞ்சதுன்னா என்ன விதமான சிந்தனை எப்படி சிந்திப்போம்? ஸோ இங்கே வந்து முடிவு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்தித்து முடிவு எடுக்க மாட்டோம். ஏதோ ஒரு உள்ளுணர்வும் நம்மளுடைய புரிதலும் கலந்து. இப்போ சூஷி ஆர்டர் பண்ணுவேன்னா எனக்கு அந்த சூஷினா என்னன்னு தெரியும், நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன், அதனால் அது நினைவுக்கு வருது, அந்த ருசி ஞாபகத்தில் இருக்குது. அப்புறம் சூஷி பக்கத்தில் கிடைக்கும், நல்ல சூஷி கடை இருக்குது. இதெல்லாம் கலந்து தான் நான் சூஷி ஆர்டர் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறேன். இப்போது நீங்கள் யாராவது சூஷி ஆர்டர் பண்ணியிருப்பீங்களா? அன்லெஸ் அதர்வைஸ் நீங்கள் ஏற்கனவே சூஷியை டேஸ்ட் பண்ணியிருந்தால், உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் இருக்கும் இடத்துல அது சூஷி கிடைக்கும் அப்படின்னா, அது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே ஒத்து வந்தது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம்.
இப்போ யாராவது ஜப்பான் போய் சூஷி சாப்பிட்ருக்கலாம், அவங்களுக்கு அந்த சூஷி நினைவு இருக்கும். இப்போ அவர் மெட்ராஸில் இருந்தார் அப்படின்னா அவர் சுஷி ஆர்டர் பண்ணுவேன்னு சொல்லுவாரா? இப்போ முடிவு எடுக்கிறது எப்படி முடிவு எடுக்கிறோன்னு புரியுதா? அது சொல்வது மிகவும் கடினம். அதுதான் உடலோடைய சக்தி. உடல் தான் ஃபஸ்ட்டு தூண்டுதலை கொடுக்குது முடிவெடுக்கிறதுக்கு. நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வேலைக்கு சேர்றீங்க, திருமணம் செய்கிறீங்க, எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா முதல் ஒரு தூண்டுதல் உடல்லிருந்து தான் எழும். அதன் பிறகு தான் மனம் செயல்படும். அப்புறமா நம்ம இந்த சிந்தனையெல்லாம் வரும். சூஷி ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதான் மெட்ராஸில் இருக்கிற நபர் சூஷி ஞாபகம் வந்தாலும் ஆர்டர் பண்ண முடியாது. இப்போ சூஷி ரெஸ்டாரண்ட் இருக்கலாம், தெரியல. அதே சமயம் அவர் ஜப்பானில் சாப்பிட்ட சூஷிக்கும் மெட்ராஸில் கிடைக்கிற சூஷிக்கும் சுவை வித்தியாசங்கள் இருக்கலாம்ல. ஸோ நாம் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம், ரொம்ப எளிதானது கிடையாது. அது பல சமயம் பார்த்திங்கன்னா நம்ம நினைவுகளிலிருந்து எடுப்போம், இல்லை நம்மளுடைய எதிர்பார்ப்பு, கற்பனை, இது போன்ற விஷயங்களால் தான் எடுப்போம். அவை எல்லாவற்றுக்குமே நம்ம முடிவெடுக்கும் விஷயம் குறித்த ஒரு அனுபவம், அறிவு, முன் தீர்மானம் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ தான் நம்மளால் முடிவெடுக்க முடியும். நம்மளுக்கு தெரியாத ஒன்றை குறித்து முடிவெடுக்க முடியாது. இப்போ யாராவது போர்க் போன் சூப் குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? நான் பேரை சொன்னாலே பெரும்பாலும் விரும்ப மாட்டீங்க இல்லையா? அது பன்றி எலும்பு சூப்பு. அது ஒரு கொரியன் உணவு, நல்லா சுவையாக இருக்கும். அதை நான் முயன்று பார்த்துருக்கிறதுனால அது சொல்கிறேன். இதை யாருமே முயற்சியை செய்ய மாட்டோம் இதெல்லாம். அப்போது நம்ம உடல் தான் பல விஷயங்களை தீர்மானிக்குது. ஏன் அதை சாப்பிடுமோன்னே சில பேருக்கு அது அருவருப்பாக கூட தோணலாம். இப்போ சுஷியே விளக்குனா சில பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் சுஷியில் மெயின் இன்க்ரீடியன்ட் பச்சை மீன். இன்னும் ஒரு உணவு இருக்குது, சஷிமி. எனக்கு அது இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அதனால தான் நான் சுஷி சொன்னேன். சஷிமிங்கிறது வெறும் பச்சை மீன் தான். இதில் சுஷியில் ஒரு உணவு ரைஸ், ஒரு சின்ன துண்டு ரைஸ் வச்சு அது மேலே மீனை வச்சு கொடுப்பாங்க. சஷிமிங்கிறது வெறும் பச்சை மீன், ஸ்லைஸ் பண்ண மீன். இதை கேட்கும்போதே சிலவருக்கு உடலே கூசும் இல்லையா? ஒரு அருவருப்பான உணர்வு தோணலாம். ஏன்னு யோசிங்க. அதுதான் உடலின் புத்திசாலித்தனம். ஏன்னா உடல் தனக்கு தெரியும் தனக்கு என்ன வேணுங்கிறது. தனக்கு ஒவ்வாது எதையுமே அது ஏற்றுக்கொள்ளாது. அதுக்கு உள்ளூர ஒரு மறுப்பு வரும். அது நம்மளுக்கே புரியாது. அந்த அந்த உடல் செயல்படும் போது தான் மனம் செயல்படுது. இதை பற்றி வில்லியம் ஜேம்ஸ் விரிவாக பேசியிருப்பார். அதாவது நம்ம உடலை கொண்டு முடிவெடுக்கிறோமா, மனதை கொண்டு முடிவெடுக்கிறோமா, எது முதலில் செயல்படுது அப்படின்ட்டு. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் படித்தா, நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம பல விஷயங்கள் நம்ம உடல் தான் தீர்மானிக்குது. ஆனால் நம்மளுக்கு அதை புரிதல் இருக்காது. உடலில் வயிற்று பகுதி மிகவும் முக்கியமானது. வயிற்றில் சிறுகுடல், பெருகுடல்லாம் இருக்குது. ஜீரணத்துக்கு அது முக்கியமானது. ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவை எரிசக்தியாக மாற்றுறது ஜீரண உறுப்புகள் தான். அதுதான் உணவை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி தருது. அப்போது ஜீரண சக்தி, அதாவது செரிமான சக்தி சரியாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போது அதை இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு சொல்லியிருப்போம் கட் ஃபீலிங்கு, வயிற்று என்னமோ பண்ணுது, என்னால் அதை ஜீரணிக்கவே முடியலலாம் சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் கிடையாது, அனுபவபூர்வமான வார்த்தைகள். உடலில் இருக்கும் அந்த கட்டுங்கிற அந்த உறுப்பு, சிறுகுடல், அதெல்லாம் கலந்த அந்த உறுப்புகள் ஒரு சிறு மூளை போல் செயல்படுது. இப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் சிந்திச்சு முடிவு எடுத்துகிட்டு இருக்க முடியாது. சில செயல்களை உடனுக்குடனே ஆக்ட் பண்ணும். இல்லாட்டி ரொம்ப லேட்டாக ரியாக்ட் பண்ணோன்னா உயிருக்கே கூட ஆபத்தாக இருக்கும். அப்போ அத்தகைய முடிவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மூளைக்கு போகிறது கிடையாது, அந்த கட்டில் தான் முடிவு எடுக்கப்படுது. அதனால தான் நம்ம ஒரு சிக்கலான நிலையில் இருந்தோம்னா வயிறு என்னமோ பண்ணும், வயிற்றை கலக்கும், அன்னீசியாக உணர்வோம், வாந்தி வரும், பேதி ஆகும். இதெல்லாம் என்னன்னா அந்த நம்ம இருக்கும் சூழல்,
நம் சந்திக்கும் மனிதர்கள் அந்த ஏதோ ஒன்று வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, வயிறு அதை ஏற்றுக்கொள்ளல, உடல் ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். நம்முடைய உள்ளுணர்வு அந்த கட்டில் தான் செயல்படும். இப்போ அதனால தான் வந்து எனர்ஜி ஹீலிங்லலாம் பண்ணும்போது இந்த உணவுக்கு நிறைய முக்கியத்துவம் தருவது. ஏன்னா அங்கே வந்து நிறைய எனர்ஜி வந்து சேகரமாயிருக்கும். இதயத்தை சுற்றி இருக்கிற மாதிரி வயிற்றுக்குள்ளேயும் ஏகப்பட்ட எனர்ஜி. நம்ம ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, நம்ம கண்டதையும் சாப்பிட்றோம். நம்ம உடலுக்காக சாப்பிட்றது இல்லை, நாக்குக்காக தான் சாப்பிட்றோம். அப்போது அந்த உடலுக்குன்னு அந்த புத்திசாலித்தனம் தானாக இருக்குது. அது வந்து சிந்தனையை விட வலுவானது. நீங்கள் சிந்தனையை கூட வந்து மனசை மாற்ற முடியும். நீங்கள் சஷிமி யாராவது சாப்பிடுவீங்களா தைரியமாக? போர்போன் சூப் குடிப்பீங்களா? நான் இடத்த சொல்லியிருந்த மாதிரி இங்கே காடா வர பல தமிழ் பிரபலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய உணவை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. வேறு ஒரு நாட்டுக்கு வந்திருக்கோம், ஒரு புது பண்பாடு, புது நிலத்துக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன உணவு வந்து பிரபலமானது, மக்கள் என்ன சாப்பிட்றாங்க, அதை முயற்சித்து பார்க்கலான்னு யோசிக்க மாட்டாங்க. அதுவும் டொராண்டோ போன்ற ஒரு நகர் வந்து பன்முக கலாச்சாரம் கொண்ட உணவகம். பல நாட்டு உணவு வகைகளும் இங்கே மிக எளிதாக கிடைக்கும். எனக்கு பிடித்த பொழுதுபோக்கு, நானும் என் மனைவியும் அடிக்கடி செய்வது என்னென்னா, ஒவ்வொரு நாட்டு உணவுகளாக தேடி போய் சாப்பிடுவோம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உணவுங்கிறது ஒரு பண்பாட்டோட ஸ்தூலமான வடிவம். ஒரு பண்பாட்டின் சூட்சுமமான வடிவம் வந்து மொழி. அதை நம்ம டிவியில் பேசுகிறது, சினிமா இது மூலமாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த பண்பாட்டை நம்ம உணரணும் அப்படின்னா அந்த பண்பாட்டை சேர்ந்த ஒரு உணவகத்துக்கு போய் அவங்களோட நாட்டு உணவை சாப்பிடும்போது நம்ம நிறைய புரிந்து கொள்ள முடியும், எப்படி அதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு டைம் எத்தியோப்பியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். அவங்க உணவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவங்க வந்து ஒரு மெயின் டிஷ் ஒன்று கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா, தோசை மாதிரி ஒரு உணவு வந்து அவங்க ஊர்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வகை தானியத்தால் செய்யப்படுவது. நம்ம ஊர் தோசை மாதிரி தான் இருக்கும், நல்ல புளிப்பாக இருக்கும். அதை வந்து சைடில் வச்சுருவாங்க. ஸோ எல்லாருமே இந்த மெயின் டிஷ்ஷை பகிர்ந்துக்குவோம். ஒரு பெரிய தட்டில் இருக்கும், அது யாரும் தனித்தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றதில்ல. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அவங்க சொன்னது தோசையை அந்த மாதிரி எடுக்கிற ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த மெயின் டிஷ்ஷை தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க அப்படிலாம் அவங்க விளக்குனாங்க. அவங்க பர்டிகுலராக நீங்கள் வந்து ரொம்ப லேட் நைட்டு போனோம், 10-10:30 மணி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு நாள் எங்கள் கூட காஃபி சாப்பிட வரணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா எங்கள் காஃபி சாப்பிட்றதே நாங்கள் அது எங்களுக்கு ஒரு தனி அனுபவம். அது நிறைய பேர் சேர்ந்து மொத்தமாக அது மாதிரி காஃபி நிறைய செஞ்சு வச்சு மேஜையில் உட்காந்து சுற்றி உட்காந்து அந்த காஃபியை பகிர்ந்து கொண்டு பேசிகிட்டே குடிப்போம். அவங்க நாட்டில் அது ஒரு முக்கியமான ஒரு பண்பாட்டு நிகழ்வு. ஸோ இதுதான் சொல்கிறேன். ஏன்னா நான் எங்களுக்கு பிடித்த ஒரு கொரிய உணவகத்துக்கு போனோன்னா அநேகமாக அங்கே போய் அந்த போர்போன் சூப்பெல்லாம் சாப்பிட்ற ஒரே இந்தியர்கள் நாங்களாக தான் இருப்போம். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன பர்டிகுலராக. அவங்க போனாலே என்ன ஆச்சு, இவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப அவ்வளோ பிரியமாக கேட்பாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அந்த உணவு தான் நம்மளை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுது. நம்ம வந்து என்ன தான் உலக இலக்கியம் படித்து உலக திரைப்படம் பார்த்த வாய்களையே பேசினாலும் நம்மளை எவ்வளோ பேருக்கு வந்து இன்னொரு நாட்டு உணவை வந்து சுவைக்கும் விருப்பம் இருக்குது, அதுக்கு முயற்சி செய்வோம். ஏன் அது தயங்குறோம்? அதுதான் சிந்தனைக்கும் உடலுக்குமான வித்தியாசம். இப்போ நான் ஏன் இந்தியர்கள் போலியானவர்கள், தமிழர்கள் போலியானவர்கள் சொல்கிறேன்னா இதுதான் காரணம். நம்ம பேசுவது ஒன்றா இருக்கும், செயல் வேறையாக இருக்கும். பேசுவது எழுதி யார் வேணால் எதை வேணாலும் பேச முடியும். செயலில் காட்டணும். செயலில் காட்டணும்னா உடல் ஒத்துழைக்கணும். அவ்வளோ எளிதாக உடல் ஒத்துழைக்காது. சிந்தனையை கொண்டு உடலை மாற்ற முடியாது. உடல் தான் சிந்தனையை கட்டுப்படுத்துது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அடுத்த தடவை உங்கள் வாழ்க்கையில் இதை கவனித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா உடல் தான் வந்து மண்ணோட பிணைந்தது, காலம் என்பது மண்ணுடன் இணைந்தது. நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு காலம் இருக்குது. நம்ம விண்வெளியில் இருந்தால் நம்ம காலத்தை வேறு மாதிரி உணர்வோம். அதுதான் ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி சொல்வது.
அப்போது நம்ம மனம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த 7 சக்கரங்களில் மேல் 3 சக்கரங்களும் மனதை மையமாக கொண்டது, கீழ் 3 சக்கரங்களும் உடலை மையமாக கொண்டது. நான் வேறு இடத்துல சொன்ன மாதிரி நம்ம இதயத்தில் இருக்கும்போது நம்மளை எனர்ஜி வந்து 2ஆக பிரிந்து விடும். அப்புறம் நம்ம எதர் நம்ம எனர்ஜியை வந்து உடலை நோக்கி செலுத்துவோம், இல்லை மனதை நோக்கி செலுத்துவோம். நிறைய சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள் மனதை நோக்கி அந்த மேல் 3 சக்கரங்களை தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலோட பிணைப்பு இருக்காது, நிகழ்காலத்தில் அவங்க வாழ மாட்டாங்க, ஒரு லட்சியவாதம் கனவு உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் கிரவுண்டிங் பற்றி நான் பேசியிருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு அறிவை யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நிஜ வாழ்க்கையிலிருந்து மற்ற மனிதர்களிடமிருந்து விலகி இருப்போம். கடந்த காலத்தில் ஆன்மீகம்ங்கிறது அத்தகைய ஒரு மனநிலையை தான் குறிப்பிட்டது. ஏன்னா பெரும்பாலான ஆட்கள் வந்து கல்வி கற்காமல் எளிய மனிதர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு சிந்திக்கும் திறன் வேணும், அவங்க வாழ்க்கையில் மேம்படணும் அப்படின்னா அவங்களோட எனர்ஜியை வந்து மேலே உள்ள சக்கரங்களை நோக்கி நகர்த்தணும். அதன் அடிப்படையில் தான் குண்டலினி சக்தின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் சில மனிதர்களுக்கு, இப்போ என்னை போன்ற சிலவர்களுக்கு இயல்பாகவே அந்த மேலே இருக்கும் சக்கரங்கள் வந்து நிறைய ஆக்டிவாக இருக்கும். என்னோடய ட்ராமானால் என்னுடைய எனர்ஜி என்னால் கீழே கொண்டு வர முடியல, இதயத்தில் இருக்கிற அந்த இறுக்கம் வந்து என்னை செயல்பட விடலை. அப்போ அந்த இறுக்கங்களை நீக்கும்போது நான் ரியலிஸ்டிக்காக அப்படியே ஃபீல் பண்ணுறேன். நான் எனக்கோ தலைக்கு மேலே மிதந்துட்டு இருந்தேன் இவ்வளோ காலமாக. இப்போது என்னோடய உடலின் இறுக்கங்கள்லாம் தீர தீர நான் என்னோடய உடலில் உணர்கிறேன், முழுசாக ஒரு உயிருடன் உணர்கிறேன், என்னுடைய அங்கங்களை உணர்கிறேன். அது கலீல் ஜிப்ரான் அருமையாக எழுதியிருப்பார். பூமி உங்கள் அங்கங்களை சொந்தம் கொள்ளும்போது தான் நீங்கள் உண்மையில் நடனமாட முடியும். அதாவது நம்ம கிரவுண்டடாக இருக்கணும், அப்போ தான் வாழ்வோட பிணைந்திருப்போம். ஜராதுஸ்ட்ரைவார் பேசுகிறலாம் நீச்சே சொல்வதும் அதுதான். கடவுள் இறந்து விட்டார்னு சொல்லிட்டு ஜராதுஸ்ட்ரா வந்து மலையில இருந்து கீழே இறங்குறாரு மனிதர்களோட மனிதராக இருப்பதற்காக. அதுதான் உண்மையான ஆன்மீகம். ஒரு எளிய மனிதனாக, சாதாரண மனிதனாக இருப்பது தான் ஆன்மீகம் உண்மையிலேயே. உடலில் முழுமையாக இருப்பது, உடலில் இருப்பது தான் நிகழ்காலம். அதே சமயம் உடலை ரொம்ப பிணைஞ்சிட்டோம், நம்ம நிலத்தோடு ரொம்ப பிணைஞ்சிட்டோம்னா நம்ம கடந்த காலத்தில் விட்டு வெளியில் வர முடியாது. 7 சாமுராய் படத்தை பற்றி காணொலியில் சொன்ன மாதிரி விவசாயிகள் வந்து மண்ணோடு பிணைந்தவர்கள், அவர்களால் மண்ணை விட்டு நகரவே முடியாது. ஸோ அதுவும் ஒரு தவறான வாழ்க்கை முறை. முற்றிலும் ஒரு அறிவு ஜீவியாக, புத்திசாலியாக, உடலோட எந்த தொடர்புமே இல்லாமல் கனவுலகளையும் கற்பனைகளையும் வாழ்வது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அது. ஸோ சாமுராய்கள் வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம். அதாவது அவங்க இரண்டும் இணைந்தவர்கள். சாமுராய்கனா அவங்க பயிற்சி பெறணும், அவங்களால, அதனால் மண்ணோட அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அதே சமயம் அவங்க உடலால் அந்த கணத்தில் இருக்கணும், கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது சாமுராய். ஸோ இதெல்லாமே நம்ம நிறைய புரிஞ்சு கொள்ள முடியும். எல்லா கலைகள், இதெல்லாமே எல்லாத்தையுமே வெவ்வேறு விதங்கள் இதெல்லாம் விளக்குது. ஆனால் நம்ம வந்து ஆன்மீகம்னா வேறு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இப்போதைய வாழ்க்கை முறையும் இருக்குது. சிந்தனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், அறிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். நல்ல வேலையாக என்னென்னா, உலகின் பெரும்பாலான மனிதர்கள் அத்தகைய சிந்தனை திறன் அற்றவர்கள். அவர்கள் இன்னும் உடலில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் தான் இன்னும் பூமிக்கு உப்பாக இருக்காங்க. அவர்களால் தான் பூமி இயங்கிட்டுருக்கு. இல்லாட்டி ஆளுக்கு இந்நேரம் செவ்வாய்க்கும் நிலாவுக்கும் பிச்சுக்கிட்டு போயிருப்போம். நம்ம அதை தான் விரும்புகிறோம். ஏன்னா நம்முடைய மனம் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது உடலை. ஏன்னா அந்த பூமி அசுத்தமானது, அந்த பூமியோடு பிணைந்திருக்கும் உடல் அசிங்கமானதுங்கிற மாதிரி எண்ணம் தான் நம்ம பலருக்குள்ளேயுமே விதைச்சிருக்கு. ஏன்னா அதன் அடிப்படை வந்து காமம், இது போன்ற விஷயங்கள். இதையெல்லாம் கவனிக்கணும். நம்ம ஒவ்வொருவருடைய உடலும் செயல்படும் விதம் வித்தியாசமாக இருக்கும், மனம் செயல்படும் விதம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதை கவனித்தோம்னா நிறைய புரிந்து கொள்ள முடியும். நம்ம எவ்வளோ வேகமாக ஓடினாலும் பூமியை கடந்து ஓட முடியாது இல்லையா? வேறொரு இடத்துல சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு ஒரு ட்ரெயின் போல் நம்ம காலம் நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கு. நம்ம காலத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
நம்மளால் எவ்வளோ வேகமாக ஓடினாலும் அந்த ட்ரெயினை விட வேகமாக ஓட முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது நம்ம உடலுக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம உடலை கடந்து எங்கேயுமே செல்ல முடியாது. நம்ம உடலை விட்டு செல்ல முயன்றோம் அப்படின்னா நம்ம பெரும் பாதிப்புக்குள்ளே உள்ளாவோம். இப்போ ஷாமானிசத்தில் சோல் ரிட்ரீவல்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு செரிமனி இருக்குது. அது என்னன்னா, இந்த ட்ராமா இது போன்ற ஏதாவது ஒரு காரணங்களுக்காக நம்முடைய பிரக்ஞையின் ஒரு பகுதி உடலை விட்டு நீங்கிரும். இப்போ சில பேருக்கு உடலோட சில பகுதிகளை உணர முடியாது. அப்போ என்னென்னா அவங்களுடைய அந்த பிரக்ஞை கான்ஷியஸ்னஸ் உடலில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஷாமன் ஆழ்மன பயணம் மூலமாக தனக்குள்ளே பயணம் செஞ்சு அந்த சோலை ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வர முடியும் அவங்களால. இதெல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன், நான் மற்றவர்களுக்கு செய்திருக்கிறேன். அதனால் சொல்கிறேன், இது விளக்குவது கடினம். அது எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கடந்த காலத்தில் பலரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் இந்த மத்தியம காலகட்டத்தில் சூனியக்காரிகள் சொல்லி பல பெண்கள் எரித்து கொல்லப்பட்டார்கள். பாகன் மதத்தினர்லாம் அவங்க விச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்கள் பெரும்பாலானவர்கள் ஷாமன்கள். ஏன்னா ஷாமன்கள் உடல் மூலமாக வாழ்க்கை வாழ்பவர்கள். அவர்களால் சிந்திக்க முடியாது, ஆனால் அவர்களால் ஆழ்மனம் பயணம் மூலமாக பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் ஒரு பிளாக் மேஜிக், மாந்திரிகம் அப்படி இப்படின்னெல்லாம் நம்ம பேசி ஒரு மாதிரி பூசி மலிப்பிட்டோம். ஏன்னா எதையுமே புரிந்து கொள்வது கிடையாது. நம்ம இன்றைய வாழ்க்கை முறை பூமியை விட்டு விலகிச் செல்வது, உடலை விட்டு விலகிச் செல்வதை முன்வைக்குது. மாறாக அதையெல்லாம் கைவிட்டுட்டு நம்ம உடலை மதிக்க கற்றுக்கொள்ளணும், உடலை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும் முழுமையாக. அப்போ உடல் தன்னுடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தும். நம்முடைய ஆழ்மனம்தான், அதுக்குள்ளே தான் நம்மளோட சுயம் இருக்குது. அதுதான் நம்முடைய கடவுள். நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அதில் இருக்குது. இதெல்லாம் நான் இதுதான் சொல்கிறேன், உடலின் புத்திசாலித்தனம்னு இதனால தான் சொல்கிறது. ஏன்னா உடல் மனதை காட்டிலும் மிகவும் புராதனமானது. அப்புறம் மரபணு மூலமாக நம்மளோட உடல் கட்டமைக்கப்பட்டுள்ளது. பல தலைமுறைகள் வாழ்ந்து வந்த வாழ்க்கை அறிவு மூலமாக இல்லாமல் உடலின் மூலமாக நம்மளுக்கு கடத்தப்பட்டிருக்கு. துக்கமும் அதோட கடத்தப்பட்டிருக்கு, வேறு பல விஷயங்கள் அதோட கடத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, நான் மிகவும் ஒழுக்கமானவன், அதனால் மன உறுதி கொண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். உண்மையில் நான் அதை சிந்திச்சு மன உறுதியோடு இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணி செஞ்சது கிடையாது. எங்கேயோ எனக்குள்ள அந்த இது இருக்குது, இயல்பாகவே இருக்குது. என்னால் அதை கடக்க முடியலை. என்னோட நானாக சில நண்பரோட சேர்ந்து ஊர் சுற்றலான்னா கூட அவங்க என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. என் கூட விளையாட கெட்டு போயிடுவேன்னு சேர்த்துக்க மாட்டாங்க. எனக்கு புரியலை எனக்கும் இதெல்லாம் ஏன் நடக்குது. ஏன்னா அதனால தான் நான் 5-6 வயசில் நானும் புத்தரை ஒரு ஆதர்சமாக கொண்டு அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய அக வாழ்க்கையை அமைத்து கொண்டேன். அது எப்படி எனக்கு அந்த வயசில் தோணுச்சு, யாரும் சொல்லி கொடுக்கல. எப்படி அதை நான் கிரகித்து கொண்டேன். இதெல்லாம் விளக்குவது ரொம்ப கடினம். அதான் இதெல்லாம் நம்மை கடந்து இயங்குவது. இதெல்லாம் சிந்திச்சு செயல்பட முடியாது. 5 வயசு குழந்தைக்கு என்ன சிந்திக்கும் திறன் இருக்கும்? இதெல்லாம் அதுதான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை மிக மிக ஆச்சரியமான விஷயம். நம்ம எப்படி இருக்கணும், ஒரு ஆண்டனா மாதிரின்னு சொல்லலாம். நான் பொதுவாக மரம்னு சொல்லுவேன், இன்னொரு விதத்தில் நவீனமாக உருவகம் நம்ம ஒரு ஆண்டனா மாதிரி இருக்கும். நம்முடைய தலையில் இருக்கும் அந்த சகசிராரம், அந்த க்ரௌன் சக்கரம் விண்ணோடு கனெக்ட் ஆகிருக்கு. அது பல்வேறு விதமான சிக்னல்களை அது கிரகித்து கொண்டு இருக்கு. நம்மளை எந்த அளவு நம்ம சிந்திக்கும் திறன் இருக்கோ, எந்த அளவு நம்ம திறந்த மனம் கொண்டவர்களாக இருக்கோமோ அந்த அளவு நம்மளால் விஷயங்களை கிரகித்து கொள்ள முடியும். ஸோ அது கிரகித்து கொண்டு அது உடலை இயக்குது.
அதே சமயம் உடலுக்கு தன்னுணர்வு உண்டு. உடல் தன்னுடைய விருப்பப்படி தான் அது வாழ விரும்பும். உடலை கட்டுப்படுத்த முடியாது. இப்போது அது ரெண்டுமே இணைந்து தான் செயல்படுது. இப்போது அந்த மரம் உதாரணம் பொருந்தும். ஏன்னா மரம் வந்து மண்ணிலிருந்து தண்ணீரையும் விண்ணிலிருந்து சூரிய வெளிச்சத்தையும் பெற்றிருக்கு. அதன் அடிப்படையில் தன் வாழ்க்கையை அமைத்து கொள்வது. நாமளும் என்ன பண்ணோன்னா மண்ணிலிருந்து உணவையும் விண்ணிலிருந்து காற்றையும் கிரகித்து கொண்டு நம்ம வாழ்க்கையை வாழறோம். நாமளும் ஒரு ஆண்டனா மாதிரி தான். நம்மளுக்கு தொந்தரவு பண்ணுறது வந்து நம்மளுடைய அகங்காரம். அதுதான் வந்து குழப்பி அடிச்சிருது. ஏன்னா அது வந்து ஒரு வாழ்க்கையை தன் விருப்பப்படி வாழணும்னு ஆசைப்படுது. அதுதான் சொல்லுது, நீ வீடு வாங்கினா மகிழ்ச்சியாக இருக்கலாம், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். உடலுக்கு வந்து நிறைய இருக்குது. நான் உடலுக்கு எனர்ஜியை உணரும் திறன் இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா. நான் அனுபவபூர்வம் பல இடங்களில் உணர்ந்திருக்கேன். ஒரு முறை திருமணமான சமயத்தில் நானும் மனைவியும் சேர்ந்து நண்பர் ஒரு வீட்டு திருமணத்துக்கு போயிருந்தோம். என்னால் அந்த கூட்டத்தில் இருக்கவே முடியலை. நான் மனைவிகிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் வேகமாக கிளம்பிட்டோம். என்னோடய உடல் அங்கே என்னமோ ஒரு ரொம்ப அன்ஈஸியாக நான் ஃபீல் பண்ணேன். இப்போ தான் எனக்கு தெரிய வருது, எனர்ஜி பற்றிலாம் புரிந்து கண்டதுக்கப்புறம் எனக்கு அந்த சூழலில் இருந்த அந்த எனர்ஜி ஒத்து வரலை. அப்புறம் நான் பழைய தடவை அதை கவனித்து பார்த்துருக்கேன். ஸோ உடல் வந்து நம்ம நினைப்பதை காட்டிலும் மிகவும் புத்திசாலித்தனமானது. நம்ம மனதை அமைதிப்படுத்தினா தான் உடலை உணர முடியும். நம்ம மனதை அமைதிப்படுத்துவதே இல்லை. மனம் வேக வேகமாக இயங்கிட்டு இருக்கு. நம்ம அந்த வேகம் பத்தாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம மனநாள் சிந்திக்கிறோன்னா இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், நமக்கு தெரிந்த விஷயங்களை தான் சிந்திக்க முடியும். முதல்ல சொன்ன மாதிரி நீ என்ன உணவு ஆர்டர் பண்ணணுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதை தான் சிந்திக்க முடியும். ஆனால் உடல் அப்படி கிடையாது. நமக்கு தெரியாத கொடுத்தும் அது ஏதாவது சிக்னல் கொடுக்கும். அதான் சொன்ன அந்த கட் ஃபீலிங் இதெல்லாம் கவனித்தோம்னா உடல் நம்மோட எப்படி தொடர்பு கொள்ள விரும்புதுன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போது அதை உடல் நம்மளோட புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற இறுக்கங்களை எல்லாம் போக்கி உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் மூலமாக உடலை தூய்மையாக வைத்து கொண்டால் நம்ம உடலில் வந்து ஊடகம் போல் செயல்படும். அதன் மூலமாக எனர்ஜி இயங்குவதை நம்மளால் உணர முடியும். நம்ம நிறைய சொல்லியிருக்கேன். நான் பேசும்போது அடி வயிற்றிலிருந்து இந்த காற்று எழுந்து வாயுவில் வெளியே வர்ற வரைக்கும் என்னால் அந்த அதிர்வுகளை உணர முடியுது. இப்போது நான் முதல்ல வந்து இவ்வளோ தெளிவாக பேச மாட்டேன், வேக வேகமாக பேசுவேன். அது எங்கேருந்து வருதுன்னு எனக்கே தெரியாது. என்னை மீறி வார்த்தைகள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு கட்டத்தில். உடலை கவனிங்க. உடல் பொய் சொல்லாது, மனம் பொய் சொல்லும். உடல் பொய் சொல்லாது. உடலில் வலி இருக்குன்னா வலி இருக்குது. இல்லாத வழியை கொண்டு வர முடியாது. உடலில் இருக்கிற வழியை மறைக்க முடியாது. அது மறைக்க முயன்றோம் அப்படின்னா பெரும் சிக்கலில் கொண்டு போகும். அதனால தான் நிறைய பேர் நம்ம பல்வேறு உடல்நல சிக்கல்களால் பாதிக்கப்படுறோம், உளவியல் சிக்கல்களால் பாதிக்கப்படுறோம்னா நம்ம அந்த உடலில் சரியாக உணர்றது கிடையாது, உடலை புரிந்து கொள்வது கிடையாது. ஒரு குப்பை தொட்டி மாதிரி தான் உடலை பயன்படுத்துகிறோம். யோசிச்சு பாருங்கள். எல்லா உணர்ச்சிகளும் உள்ளே போட்டு புரைச்சிக்கிறோம், ஏகப்பட்டதை திங்குறோம், உடற்பயிற்சி எதுவும் செய்கிறது கிடையாது, மூச்சை நம்ம கவனிக்கிறது கிடையாது, உடலை தூய்மையாக வைத்துக்கொள்வது கூட கிடையாது. இதெல்லாம் நம்ம கவனித்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்ம தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒரு பெரிய ஒரு கோகினூர் வைரத்தை வந்து பேப்பர் வெயிட் மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதெல்லாம் புது வகையான அறிதல். இதை சமூகத்தில் எல்லோரும் இதை புரிந்து கொண்டு மாற முடியாது. தனி மனிதர்கள் புரிந்து கொண்டு யாரும் அங்கேயும் இங்கேயும் மாறினாங்கன்னா பெரும் மாற்றம் உருவாகும். உங்களுக்கு இதெல்லாம் புரிவதற்கு, இதை நம்புவதற்கோ சந்தேகம் இருந்ததுன்னா நான் ஒரு சின்ன ஒரு பயிற்சி சொல்கிறேன், அதை முயற்சி செஞ்சு பாருங்கள். இது வந்து மூச்சு பயிற்சி இதெல்லாம் கிடையாது, உணவு பயிற்சி. இது வந்து இந்தியாவில் செய்ய முடியுமான்னு தெரியல. செலரி ஜூஸ்னு ஒன்று இருக்குது, செலரி ஒன்று இருக்குது. அது வந்து இங்கே அமெரிக்கா காடால் கிடைக்கிது, வேறு எங்கே கிடைக்கிது எனக்கு தெரியல. அதை வந்து ஜூஸ் போட முடியுமா பாருங்கள், ஜூஸ் போட்டு குடிக்க முடியுமான்னு பாருங்கள். அந்த செலரி ஜூஸ் குடிச்சிங்கனாலே
உடலில் இருக்கிற எனர்ஜியில் இருக்கிற மாற்றங்களை இங்கே உணர முடியும். நான் என் மகள் பிறந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் இந்த செலரி ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன். இதுவும் வந்து நான் உள்ளுணர்வு மூலமாக தான் கண்டுபிடிச்சேன். அதை குறித்து வேற ஒரு நூல் வேறு இருக்குது. அப்புறம் தான் அந்த நூலை பார்த்தேன். அதில் வந்து விரிவாக அதை அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து அதை விளக்கியிருக்காங்க. அதை பற்றி என்னுடைய தளத்தில் பதிவு இருக்குது. ஆர்வம் இருக்கிறவர்கள் தேடி பிடிச்சி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இணைப்பு கொடுத்தா யாரும் போய் பார்க்குறது கிடையாது. இப்போ அதை நீங்கள் அந்த செலரி ஜூஸ் குடிச்சிங்கனாலே உங்கள் உடலில் பெரிய மாற்றம் ஏற்படும். ஸோ இது மாதிரி வேறு வகை உணவுகள் இருக்கலாம். அதை பற்றி வேறு யாராவது சொன்னால் தான் தெரியும். நம்முடைய உணவு வகைகளில் ஜீரகம் அந்த வகைப்பட்டது. ஆனால் அந்த செலரி ஏற்படுத்தும் அளவுக்கு பெரும் மாற்றத்தை வந்து ஜீரகம் ஏற்படுத்ததான் எனக்கு தோணலை. ஜீரகம் வந்து சாதாரணமாக உடலை தூய்மைப்படுத்துவதற்கு உதவும். அதனால தான் சீரகம்னு சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் கவனித்து நம்ம உடலை புரிந்து கொண்டாலே வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சின்ன உதாரணம் வந்து நான் வந்து ஒரு இனிப்பு பிரியன். இனிப்பு நிறைய சாப்பிடுவேன். இப்போது எனக்கு இனிப்பு மேலே ஒரு ஈடுபாடே கிடையாது. அது வந்து வெறுக்கிறதும் கிடையாது, மன உறுதி கொண்டு வேண்டான்னு சொல்கிறது கிடையாது. எனக்கு அது தேவையே இல்லை. அப்படி ருசியை விட்டு வெளியில் ஏறுவதுங்கிறது ரொம்ப கடினம். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவிலேருந்து வர்ற யாரும் வந்து இங்கே இருக்கிற உணவு வகைகளை ஒரு வேளை கூட சாப்பிட மாட்டாங்க. அந்தளவு நாக்குக்கு கட்டுப்பட்டவங்க, அந்தளவு உடல் அவங்கள கட்டுப்படுத்தி வச்சுருக்கு. ஆனால் அவங்க தான் அறிவுஜீவித்தனமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், ருசியை கடப்பதுங்கிறது அவ்வளோ எளிது கிடையாது. ருசியை கடப்பது என்பது நாம் வாழும் பண்பாட்டை கைவிடுவது. ஏன்னா உணவு தான் நம்முடைய பண்பாட்டின் ஸ்தூலமான வடிவம். அதை கடக்க முடியுதுன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் இப்போது திட்டமிட்டே வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில மாதங்களாக இந்திய உணவு வகைகளை தொடர்றதில்லை. முற்றிலும் வந்து சீன உணவு வகைகள், அது குறிப்பிட்ட ஒரு உணவு வகையை நானாக தயாரித்து அதை மட்டும்தான் சாப்பிடுவது. அது திரும்பி இந்த மன உறுதியால் செய்வது கிடையாது. என் உடலுக்கு அது பொருத்தமாக இருக்குது. அந்த நல்ல காரசாரமான உணவு, அதில் வந்து ஒரு மிளகு இருக்குது, அது சேஸ்வான் மிளகுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்பெஷலான உணவு. அது அதை சாப்பிட்டா நாக்கு மரத்து போயிடும். ஸோ அதனால் நான் அந்த சீன உணவகங்களில் அந்த அந்த ஸ்பைஸ் போடுறதா இருந்தாலும் அவங்க சொல்லிடுவாங்க, இந்த மிளகு இருக்குது ஓகே அவங்களுக்குன்னு கேட்பாங்க. பலரும் அது, நானும் அது வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது நாக்கு மரத்து போனதுக்கப்புறம் என்ன சாப்பிட முடியும். பட் இப்போ எனக்கு பிடித்த ருசி அதுதான். அது இல்லாமல் எனக்கு சாப்பாடு நான் விரும்புறதில்லை. ஏன்னா அதுவும் நம்முடைய எனர்ஜியை வந்து வெளியேற்றுது. தேங்கி போன எனர்ஜியை நிறைய வெளியேற்றுது. நான் செலரி ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு பல விதங்களில் என்னோடய இது பண்ணிட்டதுனால இப்போது உடல் முற்றிலும் குணமடைஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் சில இடங்களில் என்னால் இறுக்கத்தை வலியை உணர முடியுது. இப்போ அதையெல்லாம் எப்படி போக்குவதுன்னு நான் வெவ்வேறு விதமான உணவு வகைகள், மூலிகைகள் இதெல்லாம் முயற்சி செஞ்சிட்ருக்கேன். நான் சொல்வதெல்லாம் இதுதான், அது உடலுக்குன்னு ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. அது நம்மளை விட பழசு. நம்ம பிறக்கும் போதே நம்மளோட அது வந்தது. நம்ம சீன மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கருவாகும்போது உருவான முதல் செல் அது வந்து நம்ம உடலுக்கு என்ன எனர்ஜி வேணும்னு டிட்டர்மைன் பண்ணுற திறமை அதுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனுடைய அந்த செல்லிருந்து தான் நம்ம உடல் உருவாகி இருக்குது. இப்போ அந்த செல்லோட ஒரு பகுதி வந்து இன்னும் நம்ம வயிற்று பகுதியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம முதல் செல் உருவானது. அதை சுற்றி தான் உடல் உருவாக தொடங்குச்சு. இப்போ ஒரு சிலர் வந்து சாப்பிடாமலே ரொம்ப நாள் இருக்க முடியும். அப்படின்னா என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை வந்து அந்த செல்லு டிட்டர்மைன் பண்ணுது. நம்ம சாப்பிடாமலே இருக்க முடியும்னா அந்த செல்லு கிரியேட் சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. அதுதான் உயிராற்றல்னு சொல்கிறாங்க அவங்க. இன்னும் சில நூல்களில் நான் வாசிச்சிருக்கேன். நம்ம முதல் பெண் உருவான போது அந்த பெண்ணோட உடலில் இருந்த செல் வந்து பல விதங்களில் வந்து மரபணு மூலமாக இன்றும் வருது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்புவதற்கு சிரமம், அறிவியல் பூர்வமாக நிறுவுவதற்கு சிரமம். ஆனால் சிலதெல்லாம் நிரூபிச்சிருக்காங்க.
நான் இடத்த சொன்ன மாதிரி உடலுக்கு வந்து ஒவ்வொரு செல்லையும் 70 மில்லிவாட்ஸ் மின்சாரம் இருக்குது. உடலே ஒரு பேட்டரி. உடலை சுற்றி அந்த எனர்ஜி ஃபீல்டு இருக்குது, ஆறாங்கிற எனர்ஜி ஃபீல்டு இருக்குது. அது வந்து நம்மளை பல விதங்களில் ப்ரொடெக்ட் பண்ணுது. கிருமிகளை அண்ட விடாமல், சிந்தனைகளாக கூட அண்ட விடாமல். ஏன்னா சைக்கிக் எனர்ஜியை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு குழம்பிய மனம் கொண்டவர், அவருடைய எனர்ஜி வந்து இன்னொரு குழம்பிய மனம் கொண்டவரை குழப்பி விட வாய்ப்புகள் இருக்குது. 2 பேர் எனர்ஜியும் என்டாங்கிளாக இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நல்ல உடல் ஆரோக்கியமாக இருந்து மனதளவில் நம்ம உறுதியாக இருந்தோம்னா நம்முடைய ஆளுமை வந்து ஸ்திரமாக இருக்கும். அப்போது நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜி ஃபீல்டு தெளிவாக இருக்கும். அப்போது நம்மளை நெருங்கும்பவர்களே தயங்குவாங்க, கண்டவர்களும் நம்மளை நெருங்க மாட்டாங்க. அவங்களால அந்த எனர்ஜியை ஹேண்டில் பண்ண முடியாது. இதை நான் கவனிச்சிருக்கேன். அதுவும் சமீபத்தில் நான் ஹீலிங்கில் இறங்கினதுக்கப்புறம் பலரும் வந்து என்னோட பேச தயங்குவதை, அவர்கள் என்னை பார்க்கும் விதம், இதிலெல்லாம் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். நான் சொல்ல வருவது என்ன, இதெல்லாம் வந்து சும்மா ஹைப் பண்ணுறதுக்காகவோ பயமுறுத்துறதுக்காகவோ பெருமை கொள்வதற்காகவோ சொல்கிறதில்ல. இது எல்லோருக்குமே இந்த இது இருக்குது. அது நம்ம உடலில் இருக்குது. நம்ம அந்த உடலை புரிந்து கொள்வதில்லை. நம்ம அறிவுக்கும் மூளைக்கும் தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதில் மாறணும். அது மாறினா தான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். உடல் தான் நம்முடைய வாழ்வின் மையம். உடல் இல்லாட்டி நம்ம எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, வசதி இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, இளமையாவோ முதுமையாவோ இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது. சுவர் இல்லாமல் சித்திரம் கிடையாது. இது நம்ம தான் கவனிக்கணும். நிறைய சொன்ன மாதிரி இது வந்து தனி மனிதர்கள் தான் புரிந்து கொள்ள ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தணும். அது அவங்க வாழ்க்கையில் தொடங்கணும். நம்ம மாறாமல் மற்றவங்களை மாற சொல்வதனால எந்த பயனும் கிடையாது. நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.